Hello friends, welcome to our channel Tanomika Sweet Home. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கேரட் பீன்ஸ் பொரியல். இதுக்கு நம்ம கொஞ்சம் கேரட், அதே அமௌண்ட் பீன்ஸ், காரத்துக்கு தேவையான அளவுக்கு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமா தேங்காய் துருக்கி வச்சிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் பச்சை பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல நம்ம வாணல் வச்சுக்கலாம். வாணல் சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீட்டு வாட்டத்தில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா பீன்ஸுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஷியேட் தெரியாது. ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலரிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நான் பாப்பாவை கையில் வச்சுட்டே இன்றைக்கி சமைக்கிறதுனால கொஞ்சம் பாத்திரம் ஆடிட்டே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சாரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 4 கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரிக்கோங்க. இந்த பொரியலில் நம்ம பச்சை பருப்பு சேர்க்கறதுனால ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரிக்கோங்க. பீன்ஸ் நம்ம குழம்புல சாம்பார்லலாம் போட்டோன்னா அந்த அளவுக்கு யாரும் லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. அது நம்ம பொரியல் செஞ்சோன்னா எல்லோரும் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அதுவும் இதில் நம்ம பச்சைப்பருப்பு, தேங்காய்லாம் சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் பொரியலாகவும் சாப்பிட்லாம், இதில் சாதம் போட்டும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரிக்கோங்க. ஓரளவுக்கு இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா பாசிப்பருப்பு, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரிக்கோங்க. இதுக்கப்புறம் இதை ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். தண்ணி சேர்த்து வேக வைக்கும் போது தான் இந்த பாசிப்பருப்பு கொஞ்சம் வேகும். ரொம்ப ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வேகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வெந்தால் போதும். அந்த காய்கறியோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுருங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி இப்போ சூப்பராக வெந்திருக்கு. ஒரு தடவை நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ நல்லா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம், நம்ம துருகி வச்சுருக்கோம்ல தேங்காய், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கலரிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி. பாருங்கள், பாப்பாவுக்கு கேரட் பொரியல் வேணாமா, கேரட் மட்டும்தான் வேணுமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாய், see you.